ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓசி லிசான் சேனல். இன்றைக்கி நம்ம முறுமுறுன்னு அடை தோசை ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளரில் புழுங்கரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ அளந்த அதே டம்ளர்லேயே மற்ற பருப்புகளையும் அளந்து போட்டுடலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு அளந்துருக்கேன். அதே டம்ளர்லேயே உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து ஒரு அரை டம்ளர் இருந்தால் போதும், ஏன்னா வலுவலுன்னு ஆகிடும். ஸோ நான் அரை டம்ளர் போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-2.5 மணி நேரம் போல் நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். நல்லாவே ஊறிடுச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாம். அது கூடவே 3 வரமிளகாய், 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருத்தில் அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கோம் பொடிப்பொடியாக. ஸோ இதை தளிச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வந்து சேர்த்தாச்சு. ரொம்பவே கருக விடாமல் நார்மல் கொஞ்சம் இளம் சிவப்பு ஒரு நிறத்தில் வந்து வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையுமே நல்லாவே வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் செஞ்சான போது ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் செஞ்சாலே போதும். ஏன்னா தோசை வைக்கும்போது அதுவும் கொஞ்சம் சேர்ந்து விழுந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கிட்டோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தாலே பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவோட சேர்த்திடலாம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கரைச்சி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரைச்சிக்கோங்க. நல்லா தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைகள் வச்சாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுவோம். ரொம்ப கனம் இல்லாமல் லேஸாகவே பிடிச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், அடை கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு நல்லாவே, இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு நேரத்தில் வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அடை தோசை நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.